தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. திருவண்ணாமலை தீபமலையில் ஆபத்தாக உள்ள 40 டன் ராட்சத பாதையை அகற்றும் பணி 4வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தீபமலையிலிருந்து உருண்டு விழுந்த பாறையை அகற்றும் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட வஉசி நகர் 11வது தெருவில் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி அன்று பெஞ்சால் புயல் காரணமாக மலையின் மீது மண் சரிவு ஏற்பட்டு 40 டன் எடை கொண்ட பாறை குடியிருப்பு பகுதியில் உருண்டு விழுந்ததில் மண் சரிவில் சிக்கி 5 சிறுவர்கள் உட்பட 7 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானனர். தொடர்ந்து 40 டன் எடை கொண்ட பாறை உடைத்து அப்புறப்படுத்தாமல் அப்பகுதியில் அப்படி கிடப்பில் இருந்தது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தன் பேரில் கடந்த 22ஆம் தேதி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் திருச்சியைச் சேர்ந்த வல்லுநர் குழுவினர் தீபமலைக்கு வருகை தந்து 40 டன் எடை கொண்ட ராட்சத பாறையை உடைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 4ஆம் நாளான இன்று ஏற்கனவே அதாவது நேற்று 5 அடி ஆழத்திற்கு 220க்கும் மேற்பட்ட துளைகளை இடப்பட்டு ராக் என சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாறையை இரண்டாக, அதாவது வெப்பம் அதிகரிக்காத மருந்து ஊற்றுறதன் விளைவாக வெப்பம் அதிகரித்து பாறை இரண்டாக பிளவு பெற்றது. தொடர்ந்து குடியிருப்பு பகுதியில் அருகம் சூழ்ந்து இருப்பதால் அவ்வாறு சிதறடிக்கும் பாறைகள் எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். நேற்று பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இன்று இட்டாச்சி வாகனம் மூலம் தற்போது அந்த பாறை உடைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த பாறையானது இரண்டாக பிளவு பெற்றது. அதனை காட்சி நாம் பார்த்து வருகிறோம். மேலும் தொடர்ந்து 10 மணி அளவில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சம்பவ இடத்திற்கு பார்வையிட வருகிறார். நவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.